யாருக்கு தெரியும் உந்தனின் அழைப்பு? அன்பரின் பாதம் வந்திடுவாய். அழைத்தவர் உன்னை அருமையாய் நடத்தி, அழைத்தவர் உன்னை அருமையாய் நடத்தி அனுதினம் ஊழியம் அளித்திடுவார். யோனாவை போல போனாயோ நீயும், நினிவேயின் பாரம் உனக்கில்லையோ? யோனாவை போல போனாயோ நீயும், நினிவேயின் பாரம் உனக்கில்லையோ? யாருக்கு தெரியும் மன்னிப்பா தேவனென்று? நினிவேயின் மக்களும் மனம் மாறினார். யாருக்கு தெரியும் உந்தனின் அழைப்பு? அன்பரின் பாதம் வந்திடுவார். யாருக்கு தெரியும்? எஸ்தரை போல உயர்த்தினாரோ உன்னை, இத்தரை ஜனத்தை மீட்டிடவே. எஸ்தரை போல உயர்த்தினாரோ உன்னை, இத்தரை ஜனத்தை மீட்டிடவே. யாருக்கு தெரியும் உந்தனின் மேன்மை? உன்னத ஊழியம் செய்திடவே. யாருக்கு தெரியும் உந்தனின் அழைப்பு? அன்பரின் பாதம் வந்திடுவார். யாருக்கு தெரியும்? திகைத்திடும் போது தயங்கிடாதே நீ, தானியேல் ஜெபம் கேட்ட தேவனுண்டே. திகைத்திடும் போது தயங்கிடாதே நீ, தானியேல் ஜெபம் கேட்ட தேவனுண்டே. திருக்கரம் அணைத்து புகலிடம் அளிப்பார். திறப்பின் வாசலில் நீ நின்றிடுவாயோ? யாருக்கு தெரியும் உந்தனின் அழைப்பு? அன்பரின் பாதம் வந்திடுவார். யாருக்கு தெரியும்? எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறேன், உம்மை சோசிக்கிறேன் சுவாமி. இந்த நாளில் அடிமை கொடுக்கப்படுற செய்திக்காக உன் சமுத்திரத்தை பார்க்கிறேன். என் மரத்தை வெளிப்படும் உடைய வார்த்தையிலாக இருக்கட்டும், பிரயோஜனமான செய்தியாக இருக்கட்டும். துதிக்கிற மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்திலே. ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு, ஏன் நான் மட்டும் காப்பாற்றப்பட்டேன்? ஒய் ஒன்லி ஐ எம் சேவ்ட். இதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எஸ்தர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தின் பின்பகுதி. நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான்.
இந்த நாளில் நாம் சிந்திக்க போகிற பெண் யார் என்றால் எஸ்தரை பற்றி தான். சாமர்வேல் என்று சொல்லக்கூடிய ஹாவர்ட் தியோடர் சாமர்வேல் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்ஜன், அவர் எஃப்ஆர்சிஎஸ் சர்ஜன், இங்கிலாந்து சார்ந்தவர். அவர் நல்ல ஒரு மவுண்டன்லாம் மலையெல்லாம் ஏறுவதற்கு ரொம்ப ஆவலுடையவர். அவர் ஏறி ஒலிம்பிக்கில் கூட அவர் கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறார். அவர் ஒரு டாக்டராக இருந்தாலும் அவருக்கு மவுண்டன் கிளைம்பிங்கில் ரொம்ப ஆசை. இன்னும் கூட பெயிண்டிங், நல்ல பெயிண்ட் பண்ணுவார். இப்படி அவருக்கு பல தாளங்கள் உடையவர். அவர் எவரெஸ்ட் மலையிலே அந்த சிகரத்தில் ஏறுவதற்கு, இமயமலையின் சிகரத்திலே ஏறுவதற்காக இவர் முயற்சித்து, இவரும் அங்கே அந்த இமயமலையில் இருக்கின்ற அடிவாரத்தில் இருக்கின்ற மக்கள் இமயமலையை ஒரு தாயாக கருதி அவர்கள் வணங்குவார்கள். அந்த மக்களுடைய பெயர் ஷெர்பாக்னு சொல்வார்கள். அந்த ஷெர்பாக்கள் கூட சேர்ந்து ஒரு 7 பேர் கூட சேர்ந்து இவரும் இந்த மலையிலே எவரெஸ்ட் மலையில் ஏறி போகிறார்கள். போன உடனே திடீரென்று ஒரு பனி அருவி மேலிருந்து சிகரத்திலிருந்து எவரெஸ்ட் சிகரத்திலிருந்து கீழே பூமியை நோக்கி அப்படி பாய்ந்து கொண்டிருக்கிறதை அவர் பார்த்தார். பார்த்தோன்னே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவில்லை. மரணத்தின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறார். அவ்வளோதான், இனி நம்ம பிழைப்பதே கஷ்டமான காரியம் என்று சொல்லி அவர் அப்படி நினைத்து கொண்டு மற்ற ஷர்பாக்கள் அவள் இறங்கி விழுந்து அவள் இறந்து போனார்கள். இவர் மட்டும் தான் தனிமையாக நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு அதிசயம் நடந்தது. ஏன்னு சொன்னால், ஒரு பெயர் பெற்ற பனிமலை ஒரு குச்சி போல் நீட்டு கொண்டிருந்தது. அந்த நீட்டி குச்சி போல் நீண்டு கொண்டிருந்த அந்த ஒரு பனிமலை இந்த ஒரு பனி அருவியை 2ஆக பிளந்து, இவர் நடுவில் இருக்க 2 பக்கமும் அதை பிளந்து போய்விட்டது. இவர் உயிர் தப்பினார். அப்பொழுது இவருக்கு மயங்கம், நல்ல மனதுக்கு ரொம்ப வேதனை. நம் கூட 7 பேர்களும் மரித்து போனார்களே, நானும் குதித்து சாடி நானும் என் உயிரை மாட்டிக்கொள்ளவா, உயிரை மாய்த்து கொள்ளவா என்று நினைத்தார். இதற்கு என்று நினைத்து கொண்டிருக்கும்போது ஒரு மனதுக்குள்ளால் ஒரு கேள்வி, அவர்களால் இறந்தாலும் எனக்கு ஆண்டவர் உயிரை கொடுத்திருக்கிறார், இதற்கு ஒரு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் என்று சொல்லி இவர் நினைத்து கொண்டார். அந்த கேள்வி இவருக்கு மனதுக்குள்ளால் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர் தற்கொலை முயற்சி எடுக்கவில்லை. இந்த கீழே இறங்கி இந்தியா வழியாக அவர் கடந்து பிரயாணம் பண்ணி வந்து கொண்டிருக்கிறார். வரும்போது திருவனந்தபுரம் பக்கத்தில் உள்ள நெய்யூர் சிறிய ஒரு கிராமம், அங்கே சேர்ந்தார். அங்கே சேர்ந்த பிறகுதான் அவருக்கு அந்த கேள்வியுடைய பதிலே கிடைத்தது. என்னவென்றால், அங்கே அந்த ஆஸ்பத்திரி எல்எம்எஸ் அவர்களால் ஆரம்பித்த, லண்டன் மிஷனால் ஆரம்பித்த ஒரு சின்ன ஒரு ஓட்டை ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் உட்காந்து பேஷண்ட்ஸை பார்த்து கொண்டிருக்கிறார். வெளியில் 500க்கு மேற்பட்ட பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த கால்ரா சீசன் வேறு, அநேகம் பேர் இறந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது தான் நினைத்தார், இதுதான் எனக்கு ஆண்டவர் எதற்காக உயிரை கொடுத்தார் என்ற கேள்விக்கு எனக்கு பதில் கிடைத்து விட்டதுன்னு சொல்லி அந்த டாக்டரோடு சேர்ந்து அங்கே நெய்யூர் ஹாஸ்பிட்டலே இவர் வேலை செய்ய ஆரம்பித்தார். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று நெய்யூர் ஹாஸ்பிட்டலை டெவலப் பண்ண பெரிதாக கட்டி, அது மட்டுமல்ல அவருடைய தன் உயிரையே பார்க்காதபடி, எதையுமே நோக்காதபடி, அவர் எல்லாமே வித்தியாசமான ஒரு இடம்தான், ஆனாலும் ஆண்டவர் அழைப்பு தான் என்று சொல்லி அவர் அங்கே எல்லாவற்றையும் பார்த்து அந்த ஹாஸ்பிட்டலை டெவலப் பண்ணினார். அது மட்டுமல்ல, அங்கே உள்ள அந்த நாட்டிலே அநேகமாக இந்த வெத்திலெல்லாம் போடுவார்கள். அதனால் வாய் கேன்சர், மவுத் கேன்சர் ரொம்ப அதிகமாக, ஓரல் கேன்சர் அதிகமாக அந்த நாட்டில் இருந்தது. இவர்களுக்கு ரேடியோ தெரப்பி தேவை. அங்கே அதற்காக ஒரு வார்டையும் ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லை, தொழுநோயாளிகளுக்கும் சிகிச்சை ஆரம்பித்தார். மாடர்ன் மெடிசின் எல்லாமே அங்கே கொண்டு வந்தது அவர்தான். அந்த அளவுக்கு நெய்யூர் ஹாஸ்பிட்டலை பெரிதாக வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்கினது இவருடைய இவருடைய வேலைகளும் இவருடைய முயற்சியும் தான். அதற்கு பிறகு இவர் சிஎம்சி வெள்ளூருக்கு போய் அங்கேயும் ப்ரொஃபஸராக வேலை பார்த்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கிளாஸ் எடுத்து மற்ற சர்ஜன்ஸ்க்கெல்லாம் இவர் டீச் பண்ணி கொண்டிருந்தார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வைத்து இவர் இங்கிலாந்து இவர் ஒரு டாக்டராக, சர்ஜனாக படித்து இங்கே வந்தவர். அங்கே கூட திருவனந்தபுரத்திலே ஒரு காரக்குணம் என்ற ஒரு இடத்திலே சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஒன்று உண்டு, மெடிக்கல் காலேஜ் உண்டு. அங்கே இவர் செய்த தன்னலமற்ற அந்த செயல்களுக்காக அந்த பேர் இவருடைய ஞாபகார்த்தமாக காரக்குணம் அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு சோமர்வேல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் என்றும், அந்த மெடிக்கல் காலேஜுக்கு சோமர்வேல் மெடிக்கல் காலேஜ் என்று சொல்லி அங்கே அது சிஎஸ்ஐ உள்ளவர்கள் அதுக்கு பெயர் வைத்தார்கள் என்று பார்க்கும்போது, இவர் அந்த ஒரு மலை சிகரத்தில் ஏறி அந்த ஒரு பெரிய ஒரு பனி அருவி அப்படி இறங்கி வரதை கண்டவுடனே உயிர் போனதான். அவரெல்லாம் இறந்து போனார்கள், எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த உயிரை கொடுத்திருக்க வேண்டும் என்ற கேள்வி அவர் மனதிலே வந்தது. ஆனால் இடத்திலே
அவர் தன்னுடைய கேள்விக்கு பதிலை இறங்கி அப்படி இந்தியா வழியாக வந்து கொண்டிருக்கும்போது கண்டுபிடித்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட பல வேளைகளிலே சில காரியங்கள் நடக்கும்போது ஏன் நடக்கிறது என்று சொல்லி எல்லோருக்குமே அது எல்லோருமே இழந்து விட்டோமே, நாம் ஏன் மட்டும் குடும்பத்திலே இந்த நிலைமை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றெல்லாம் நினைக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்குமே ஒரு நோக்கம் உண்டு. அதைத்தான் அந்த நாளை பார்க்க போகிறோம். எஸ்தர் புத்தகத்தை பார்த்து சுருக்கமாக அந்த கதையை பார்த்துவிட்டு இந்த என்ன நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நாம் பார்ப்போம். அந்த நாட்களே அந்த இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரையும் 127 நாடுகளை ஆண்டு கொண்டிருந்த ராஜா அகஸ்வேரு என்ற ராஜா அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இவர்கள் இந்த எஸ்தரும் இவருடைய பெரியப்பா மகனான மொர்தெகாய் என்று சொல்லக்கூடியவர் இவர்கள் 2 பேரும் அங்கு அடிமைகளாக அடிமைகளாக சொன்னால் இங்கிருந்து இஸ்ரவேல் தேசத்திலிருந்து இவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். என்ன அந்த நாட்களிலே பாபிலோனியர் வந்து சிறைப்பிடித்து இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொண்டு போனார்கள். பாபிலோனியர் கொண்டு போன பிறகு அவர்களை மேதியரும் பெர்சியரும் அவர்களை மேற்கொண்டதால், அவர்களை தோற்கடித்ததால் அவர்கள் அதை ஆட்சி செய்து சூசானை தலைநகரமாக வைத்து அங்கே ஆகாசுவர் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கார். அப்பொழுது அகோனியார் சொல்லக்கூடிய ராஜாவை தான் அங்கே யூத ராஜாவை சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது தான் இவர்களும் அங்கே போனது. பிறகு பின்னாலே நெகேமியா எஸ்ரா இவருடைய காலத்தில் பார்த்தோம் சொன்னால் கொஞ்சம் பேர் திரும்பி வந்தார்கள். ஆனால் கொஞ்சம் பேர் அங்கே இருந்து விட்டார்கள், சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த தேசத்தில் இருந்து விட்டார்கள். அப்படி இருந்தவர்கள் தான் இந்த ஒரு மொர்தெகாயும் எஸ்தரும். அங்கே இவர் மொர்தெகாய் எஸ்தருக்கு பெற்றோர் கிடையாது. அவர் தன்னுடைய சிறிய தகப்பனுடைய மகளானது எஸ்தரை தன்னுடைய மகள் போல அவர் வளர்த்து கொண்டு வந்தார். இங்கே என்ன நடக்குன்னு சொன்னால் ஆகாசுவர் ராஜா தன்னுடைய பெருமை, தன்னுடைய மகிமை, பிரசாபத்தை எல்லாம் விளக்கும்படியாக அவர் விருந்து 180 நாட்கள் அவர் வந்து அங்கே விருந்து நடத்தி கொண்டிருந்தார். 180 நாட்கள் விருந்து நடத்தி கொண்டு கடைசி ஒரு வாரத்திலே அவங்க வந்து பிரபுக்கள் மக்கள் எல்லோருக்குமே பெரிய விருந்து பண்ணினார். கடைசி நாளிலே இவருக்கு என்ன ஒரு ஆசைன்னு சொன்னால் தன்னுடைய மனைவியாகி வஸ்தி ரொம்ப அழகாக இருப்பாள். அவளை இவர்கள் மத்தியிலே ஜனங்கள் நடுவிலே பிரபுக்கள் நடுவிலே அவளுடைய அழகை அவளுக்கு ராஜ வஸ்திரம் தரித்து இங்கே அவளை கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு ஆசை. ஆனால் அவளோ அதை அந்த பிரபுக்கள் மூலமாக செய்தியை அவளுக்கு அனுப்பின உடனே அவள் மறுத்து விட்டாள். இது அங்கே பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கி விட்டது. அவருடைய பிரதானிகள் எல்லோருமே சொன்னார்கள், இதை நாம் இப்படி விடக்கூடாது ராஜா, இப்படி விட்டோம்னா நாட்டில் அத்தனை பெண்களுமே தன்னுடைய கணவன்மாருக்கு அவர்கள் கணவன்மாரை மதிக்க மாட்டார்கள். எனவே அந்த ராஜாத்தி அந்த மேன்மை அந்த ராஜ ஸ்தானத்திலிருந்து ராணியிலிருந்து அவளை ராணி பொசிஷனில் இருக்கிறவளை அவளை அதிலிருந்து தள்ளிவிட்டு அவளுடைய ஸ்தானத்திலே வேறு ராஜாவுக்கு இன்னொரு ராஜ்யத்தை செலக்ட் பண்ண வேண்டும் என்று சொன்ன உடனே அவருக்கும் அது நல்ல ஒரு யோசனையாக அவருக்கு தெரிந்தது. உடனே அங்கே அந்த நாட்டிலே நல்ல அழகான பெண்களை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து அதிலே மொர்தெகாய் இந்த நியூஸை கேள்விப்பட்டு தன்னுடைய அந்த சகோதரியும் அங்கே அனுப்புகிறார். உடனே இவர்களுக்கு எப்படின்னு சொன்னால் 1 வருடம் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட், ராஜாவை பார்ப்பதற்கு முன்பதாக இவர்களுக்கு பியூட்டிஃபிகேஷன் பண்ணதற்காக 1 இயர், அதில் 6 மாதம் இவர்களுக்கு வெள்ளைப்புலத்தாலான தைலத்தினாலும் 6 மாதங்கள் சுகந்த வர்த்தத்தால் இவளுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டில் எந்த அழகுப்படுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் இவங்களுக்கு கொடுத்து ராஜா அழைக்கும்போது 1 இயர் முடிவிலே போக வேண்டும். அப்படி அழைக்கப்பட்டதிலே எஸ்தரை பார்த்த உடனே அவருக்கு அவள் மேல் அன்பு, அவள் மேல் ஒரு ஆசை வந்து விட்டது. எஸ்தர் ராணியை அவர் செலக்ட் பண்ணுகிறார். இவருக்கு ராஜாவுக்கு ஆமன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதம மந்திரி உண்டு. அவனை கொஞ்சம் பொசிஷனில் உயர்த்த உடனே அவன் வரும்போதெல்லாம் அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், தாழ விழுந்து அவனை வணங்க வேண்டும். இந்த மொர்தெகாய் அரண்மனை வாசலே இருக்கிறவர். இவர் மட்டும் நாமான் வரும்போது அவனுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பதில்லை, வணங்குவதில்லை, கீழே தாழ விழுந்து வணங்கி அவரை கிடையாது. இது அவனுக்கு பயங்கரமான ஆத்திரம். இவன் யூதர் என்று அவருக்கு தெரிகிறது. ரொம்ப ஒரு ஆத்திரமாக இருந்து என்ன சொன்னார் ராஜாவிடம், ராஜா நம்முடைய தேசத்திலே ஒரு வகையான மக்கள் இருக்கிறார்கள், இவர்கள் எதையுமே நம்மளை மதிப்பது கிடையாது, என்ன சொன்னாலுமே அவர் கேட்பது கிடையாது. இனி அவர்களை நாம் இந்த தேசத்திலே 127 தேசத்தில் இருக்கிற அத்தனை யூதர்களையுமே நாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடம் சொல்லி ராஜாவும் அதற்கு ஓகேன்னு சொல்லி செயல் போட்டு கொடுக்குறார். இவன் உடனே தீவிரமாக அஞ்சல்காரர்களை எல்லா இடத்திலும் உள்ள அந்த யூதர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி சட்டத்தை எடுத்து எல்லாம் அந்த அனௌன்ஸ் பண்ணுவதற்காக எல்லோரும் அனுப்பிவிட்டான். ஆதார் மாதம் எபிரேய மாதத்தில் ஆதார் மாதம் 13ஆம் தேதி இவர்கள் எல்லாம் நிர்மூலமாக கொண்டு கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் சிறியவர் பெரியவர் பெண்கள் ஆண்கள் எல்லோரையுமே கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஆணையை எல்லா இடமும் தேசம் முழுவதும் அனுப்பிவிட்டார்கள். இதை கேள்விப்பட்டு மொர்தெகாய் ரெட்டுடுத்தி புலம்பி சத்தமாக அழுது கொண்டு வாசலில் இருக்கிறான். ரெட்டுடுத்தி அங்கே படுத்து அங்கே அவரை புலம்பிக் கொண்டிருக்கிறார். இது எஸ்தருக்கு தெரிவிக்கப்படுகிறது. அவள் உடனே நல்ல வஸ்திரத்தெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாள் தாதியர் மூலமாக. ஆனால் அவர் அதை ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டார். என்ன சொன்னாச்சுன்னா, இப்படிப்பட்ட
அவர் ஒரு பிரதானி அவரிடம் இங்குள்ள சம்பவத்தை எல்லாம் சொல்லி அந்த நகலையும் கூட கொடுத்து இதை ரெஸ்டிடம் கொடுங்கள் என்று சொல்லி அனுப்பின உடனே அவளுக்கு முதலில் ஒரு பயம். ராஜாவிடம் நம்ம எப்பொழுது எந்த நேரமானாலும் போக முடியாது, அவரிடம் அழைப்பு இருந்தால்தான் போக முடியும். இவளுக்கு 30 நாட்களுக்குள் அந்த அழைப்பு வரவில்லை. எனவே போனால் அவர் கொன்று விடுவாரே என்று சொல்லி அவள் பயந்தாள். ஆனால் அப்போதுதான் மொர்தெகாய் என்ன செய்தியை அனுப்புகிறார் சொன்னால், எஸ்தர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம், நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தார் அழுவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ்யம் என்ன கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஒருவேளை அந்த அளவுக்கு ஒரு எளிமையாக ஒரு கைதியாக பிடிக்கப்பட்டு வந்தவள் தான், பெற்றோர் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்திக்கு இந்த ஒரு ராஜ்ய மேன்மை கிடைத்து சொன்னால் ஒருவேளை இதற்காக இருக்கலாமே என்று சொல்லி அவர் சொல்லி அனுப்பின உடனே அவள் சொல்கிறாள், சரி 3 நாட்கள் நாங்கள் உபவாசம் இருக்கிறோம், நீங்களும் இருங்கள், நானும் என் தாதிமாரும் 3 நாட்கள் உபவாசம் இருந்துவிட்டு நான் ராஜாவை பார்க்கிறேன் என்று சொல்லி அவள் சொல்கிறாள். அதுபோல் அவர்களும் செய்தால் இவளும் ராஜாவை பார்க்க போகிறாள். ராஜாவை பார்க்க போனோடனே ராஜா கேட்க, ராஜாத்தே நீ உனக்கு அவர் செங்கோலை நீட்டாக இவள் தொடுகிறாள். தொட்டவுடனே அவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட உடனே ராஜ்யத்தில் பாதி கேட்டால் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ராஜா அவள் சொல்கிறார். அவள் சொன்னாள், ராஜாவும் ஆமானும் நான் ஒரு விருந்து அரேஞ்ச் பண்ணிடுறேன், அங்கே வர வேண்டும் என்று சொல்கிறாள். இவர்களும் ஆமானுக்கு செய்தி அனுப்பி, ஆமானுக்கு பயங்கர சந்தோஷம், வேறு யாரையுமே அழைக்கவில்லையே, நம்மைத்தானே அழைத்திருக்கிற ராஜான்னு சொல்லி சந்தோஷமாக போகிறார்கள். அங்கே போன உடனே விருந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணப்பட்டு அவர் கேட்கிற ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட உடனே அவள் சொல்கிறாள், ராஜா நாளைக்கு நீங்கள் வரும்போது நான் அந்த காரியத்தை நான் சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டாள். அவள் போன பிறகு இவருக்கு அடுத்த நாள் நைட்டில் அவருக்கு அந்த இரவிலே அவருக்கு தூக்கம் வரவே இல்லை. தூக்கம் வராமல் பழைய நகர்கள் எல்லாம் பார்க்கிறார். அப்பொழுது அங்கே பார்த்து வாசிக்க சொல்கிறார். இந்த பழைய டைரி, இந்த நாளாகும் என்னென்ன எழுதியிருக்கும் என்பதை படிக்க சொன்னோடனே அங்கே இவருக்கு ராஜா கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி 2 அந்த சபையில் அசைவில் உள்ளவர் நினைத்து கொலை செய்வதற்கு அவர் சூழ்ச்சி செய்தது மொர்தெகாய் கேள்விப்பட்டு எஸ்தர் மூலமாக செய்து ராஜாவுக்கு கொடுத்து ராஜாவுக்கு சொல்லி ராஜா காப்பாற்றப்பட்டார். உடனே ராஜாவுக்கு அவருக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் எழுதியிருக்கிற அந்த ராஜாவுடைய உயிரை காப்பாற்றிய எந்த மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை எழுதியிருக்கிறது. அதை படித்த உடனே அவர் கேட்டார், இதெல்லாம் அவனுக்கு செய்தோமா என்று கேட்ட உடனே இல்லை என்று சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறார், அவனுக்கு அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆமானை அழைக்கிறார். ஆமானிடம் சொல்கிறார், ராஜா மேன்மைப்படுத்த வேண்டும் நினைக்கிறவனுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னோடனே அவன் நினைத்தான், தான் அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறோமே, நமக்கு தான் அது கிடைக்கும் என்று சொல்லி அவன் சொல்ல, ராஜா உடுக்கிற வஸ்திரம், ராஜாவுடைய ராஜமுடி, ராஜா ஏறுகிற குதிரை எல்லாவற்றிலையும் அவனை ஏற்றி ஊர்வலம் கொண்டு போக வேண்டும் என்று சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறார், நீ அந்த மொர்தெகாய்க்கு இந்த இதை செய்து நீ சொன்னபடி இதை செய் என்று சொன்ன உடனே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும், பயங்கரமான ஒரு மனதுக்கு வேதனை. அதுக்கு முன்பதாக ஃபஸ்ட் டே போகும்போது அவன் வீட்டிலே போய் சொல்கிறான். முதல் நாள் விருந்து போன பிறகு மனைவியிடமும் தன்னுடைய நண்பர்களும் சொல்கிறாள், இவன் இந்த மொர்தெகாய் மட்டும் ஒன்றுமே கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், அவன் எனக்கு ரெஸ்பெக்டை கொடுக்க மாட்டேங்கன்னு சொன்ன உடனே மனைவி நண்பர்கள் சொல்கிறாள், அவனுக்கு ஒரு தூக்கு மரத்தை ஆயத்தப்படுத்தி அதிலே தூக்கில் போட்டால் தான் சரியாகும் என்று சொன்ன உடனே அவன் அதுவும் நல்ல யோசனை நினைத்து அதை ரெடி பண்ணி வைத்திருக்கிறது. உடனே 2வது நாள் இங்கே அடுத்து அங்கே ரெடியாக இருக்கிறது. பிறகு 2வது நாள் ராஜாவும் ஆமானும் இங்கே வருகிறார்கள். வந்து ராஜாத்திடம் கேட்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவுடனே அவள் சொன்னால், எங்களுடைய குடும்பம் முழுவதுமே அழிய வேண்டும், இந்த ஜனம் அழிய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆணையை ஆமான் பிறப்பித்திருக்கிறது, இதில் நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொன்ன உடனே, அது யார் இப்படி உண்டாக்குன்னு கேட்ட உடனே ஆமான் தான் என்று சொன்ன உடனே அவருக்கு பயங்கர கோபம் வந்தது. இவர் கொஞ்சம் அப்படி இருந்து விட்டு வெளியில் போன உடனே இவன் ஆமான் இவரோட எப்படியாவது கெஞ்சி கேட்போம், இந்த இதிலிருந்து நம்ம தப்பிக்க வேண்டுமே என்று அவன் அந்த ராஜாத்தி இருந்து அறையில் உட்கார்ந்துருக்கும் போது ராஜா வெளியிருந்து வந்த உடனே அவருக்கு பயங்கர ஆத்தனை, உயிரோடு இருக்கும்போது இப்படி பண்ணிடுறானே, இவன் பலவந்தப்பட்டதான் இப்படி செய்கிறான்னு சொல்லி அவனை வெளியில் கொண்டு போய் கொல்ல சொல்லிவிடுறான். இவனை அப்படியே எந்த ஆமான் மொர்தெகாய்க்கு தூக்குமடை ரெடி பண்ணியிருந்தாரோ அந்த தூக்குமடையிலே அந்த ஆமான் போடப்பட்டான். அப்புறம் எஸ்தர் கேட்கிறாள், இந்த 13ஆம் தேதியிலே எங்களுடைய ஜனங்களெல்லாம் அழிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டதோ அதை கேன்சல் பண்ண வேண்டும், எல்லா இடமும் ஆட்களை அனுப்பி அதை கேன்சல் பண்ண வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடம் சொல்கிறார். உடனே ராஜா அதற்கு என்ன வேண்டுமானால் செய் என்று சொன்ன உடனே அதை அவசரமாக எல்லா இடத்துக்கும் அதை கேன்சல் பண்ண சொல்லி அந்த நகர்களை அனுப்புகிறார்கள். அனுப்பி எல்லா
யூத ஜனங்களும் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த நாள் அவர்களுக்கு பெரிய களிப்பும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அடுத்த மறுபக்கத்தை பார்க்கும்போது மற்றவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டால் அவனுடைய குடும்பம் எல்லாமே அவனுடைய 10 குமாரர்கள் எல்லோருமே கொலை செய்யப்பட்டு தூக்கிலே தொங்கப்பட்டார்கள். மற்ற மக்கள் எல்லாம் அழிக்கும்படியாக எஸ்தர் சொன்னால் அதுபோல் நடந்தது. எந்த 13ஆம் தேதி எவ்வளோ தூரம் வேதனையோடு இருந்தார்களோ அந்த நாள் இந்த யூதர்களுக்கு களிப்பும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவர்களுக்கோ அவனுடைய குடும்பம் மற்ற ஜனங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு நாளாக இருந்தது. அந்த நாளை தான் பூரிம் என்று அவர்கள் கொண்டாடுகிறார்கள். பூரிம் என்றால் இவன் பூர் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு அழிக்கிறதற்கு வேண்டிய சீட்டை போட்டது அந்த பூர் என்று சொல்லக்கூடிய பெயர். அதனால் பூரிம் என்று சொல்லி அந்த நாளை வைத்து அது ஒரு பண்டிகையாக கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆதார மாதத்திலே 14-15ஆம் தேதிகளே அவர்கள் பூரிம் பண்டிகைகளாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த எஸ்தர் புத்தகத்தில் உள்ள ஒரு விசேஷமான காரியங்கள் என்ன என்று நாம் பார்க்கும்போது வேதாகமத்திலே 2 பெண்களுக்கு தான் பெயர் கொடுக்கப்பட்ட 2 பெண்களுடைய பெயரில் தான் புஸ்தகம் இருக்கிறது. ஒன்று எஸ்தர், இன்னொன்று ரூத். அது மட்டுமல்ல, அந்த மொர்தெகாயினுடைய பெயர் தான் முதல் யூதன் என்று வேதாகமத்தில் படிக்கலாம். அதுக்கு முன்பதாக எபிரேயன், இஸ்ரவேல் என்றெல்லாம் இருக்கும். ஆனால் யூதன் என்று சொல்லப்பட்ட காரியம் இந்த மொர்தெகாய்தான் வந்திருக்கேன்னு பார்க்கிறோம். இன்னும் பார்த்த விசேஷமான காரியம் என்னென்னு சொன்னால், எந்த இடத்திலேயும் ஆண்டவரை பற்றி சொல்லப்படவே இல்லை. தேவனோ கர்த்தரோ என்று எதையுமே சொல்லப்படவில்லை. ஆனால் ஆண்டவருடைய வழிநடத்தல் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் பார்க்க முடியும். அங்கே வஸ்தி ரூத்துக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு டிவைன் ப்ரொவிஷன், அதற்காக அந்த வஸ்தியை அங்கே அவள் ராஜாவுக்கு மறுப்பு தெரிவிக்கவும் இவள் அந்த ஸ்தானத்தில் வருகிறாள். இந்த புஸ்தகத்தில் பார்த்தோம்னு சொன்னால் பண்டிகையில் ஆரம்பிக்கப்பட்டு பண்டிகையிலே முடிவடைகிறது. ராஜா பெரிய பண்டிகை கொண்டாட அப்படி தான் ஆரம்பித்தது. கடைசியிலே பார்க்கும்போது இந்த பூரி பண்டிகை மூலமாக அது முடிவடைகிறது என்று பார்க்கும்போது அந்த எஸ்தர் புஸ்தகமானது ஒரு விசேஷமான ஒரு விசேஷ புஸ்தகமாக நாம் பார்க்கிறோம். அவனுடைய பேர் எங்கேயும் கிடையாது. ஆனால் பார்க்கும்போது வழி நடத்தல், கஷ்டங்கள், பிரச்சனைகள், பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தது. ஆனால் அங்கே ஆண்டவருடைய செய்கையை, நாம் அற்புதமான செய்கையை பார்க்கும்போது ஆண்டவருடைய வழிநடத்தல், நாம் திட்டமிட்டது போல நம்முடைய திட்டங்கள் என்றைக்குமே விருதா. ஆனால் ஆண்டவருடைய பிளான்ஸ் எப்பவுமே பெர்ஃபெக்டாக இருக்கும். அது ஒரு நல்ல முடிவு எல்லாம் பூரணமாக இருக்கும் என்பதை இந்த இதிலிருந்து படிக்கலாம். நாமும் ஜபிக்கும் போதும் சரி, ஆராதனைகள் பண்ணும்போதும் பயங்கரமாக இன்னும் சத்தம் போடுங்கள் என்று சொல்கிறோம். இன்னும் சத்தியங்களை கொடுக்கும்போது நீங்கள் இடையிடையே எங்களை உற்சாகப்படும் ஊழியக்காரர் சொல்வார்கள். நீங்கள் உற்சாகப்படுத்துவது என்னன்னு சொன்னால், நீங்கள் சோஸ்திரம் அல்ல அல்லேலூயா என்று சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் எங்களுக்கும் அதை எடுப்பதற்குள்ளே ஒரு ஸ்பிரிட் வரும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அங்கே பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே அமைதியாக ஃபாஸ்டிங் ப்ரேயர் என்று கூட நீங்கள் உபவாசம் எது ஜெபிங்கள் என்று சொல்லப்படவில்லை. உபவாசம் இருங்கள், நானும் தாதிமார்களும் உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த எஸ்தர் புஸ்தகம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. எங்கே இடத்தெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் வீணாகத்தான் வழங்குகிறோம். எந்த இடத்தில் என்ன நல்ல காரியம் நடந்தாலும் சோஸ்தம் சொல்கிறோம், கஷ்டமான துயரங்கள் நடந்தாலும் அந்த இடத்துல சொல்லிடுறோம். அதற்கு உடனே சொல்லுவோம், யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்தை சோஸ்திரம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்கிறோம். எதுவாக இருந்தாலும் மனிதன் தானே. ஆனால் நமக்கு எந்த இடத்துல இதை நமக்கு சொல்ல வேண்டாம், ஆண்டவருடைய வசனமானாலும் சரி, ஆண்டவருடைய காரியங்களை சொல்வதற்கு இடம் இருக்கிறது. இங்கே பார்த்தால் ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த ஒரு அங்கிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வந்தவர்கள்தான் இந்த மொர்தெகாயும் எஸ்தரும். அவள் இந்த ஒரு ராஜஸ்தானத்திற்கு வருவாள் என்று அவள் கனவில் கூட என்றைக்குமே 2 பேருமே நினைத்திருக்க மாட்டார்கள். அவளுக்கு அந்த வஸ்தி ஸ்தானத்தை விட்டு இறங்கவும், அவளுக்கு பதிலாக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கவும் எத்தனையோ பெண்கள் வந்தார்கள் இந்த செலெக்ஷனுக்கு. ஆனால் அவர் எல்லாரிலும் கர்த்தருடைய அந்த ஆகாஷ்வர் ராஜாவுக்கு யாரின் மேல் இஷ்டப்பட்டது என்று சொன்னால் எஸ்தர் மேலே. அவள் பார்த்தேன், அவளிடம் நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவள் தன்னுடைய சகோதரன் வளர்த்து கொண்டு இருக்கும்போது ரொம்ப கீழ்ப்பிடித்தவளாக இருந்தாள். அப்போது மட்டுமல்ல, தன்னுடைய ஸ்தானத்தில் வந்த பிறகு கூட அவன் சொல்லியிருந்தார், நீ யூதன் என்று, எந்த யூத குலத்தை சார்ந்தவள் என்று சொல்லி நீ சொல்லவே கூடாது என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். கடைசி வரைக்கும் அவள் அந்த ஒரு தன்னுடைய சகோதரன் சொன்னதே, அந்த கசின் பிரதர் சொன்னதே அவள் அதை ஃபாலோ பண்ணலாம் என்று பார்க்கும்போது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் கொஞ்சம் படித்து விட்டால் பெற்றோருக்கே அவர்கள்
பாடம் கற்றுக் கொடுப்பாள். என்னம்மா நீங்கள் வாழ்ந்த காலம் வேறு, நீங்கள் அப்பொழுது எதுவுமே கிடையாது, இப்பொழுது நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு செய்யவே முடியாதுன்னு சொல்லி எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் பன்னாண்டு காலமாக கிறிஸ்தவ குடும்பங்களில் வளர்ந்தாலும் கூட கீழ்ப்படுகிறாள் என்று நாம் பார்க்க வேண்டும். அவள் அழகுள்ளவள், அழகு மட்டும் போதாது, வெளிப்படையான அழகு பெண்களுக்கு அழகல்ல, ஆனால் நமக்கு வேண்டிய குணங்கள். அவள் முதல் நாளிலே அவளுக்கு எவ்வளோ ஒரு ஞானமாக நடந்து கொள்கிறாள். போன வாரத்திலே பார்த்தோம், அந்த அபிகாயில் தாவீது அப்படி ஒரு கோபத்தோடு வந்த உடனே அவள் அவசரமாக காரியங்களை செய்து தாவீதின் கோபத்திலிருந்து அந்த குடும்பத்தையே அவள் மீட்டு கொண்டாள் என்று பார்க்கிறோம். அந்த இடத்திலே அவசரமாக அவள் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக அது உடனே அங்கிருந்து வருகிறார். தன்னுடைய கணவன் அப்படி ஒரு மாதிரி பொல்லாதவன், அவன் பேசின பேச்சினாலே தாவீது எதிர்நோக்கி வருகிறார் 400 பேரோடு. இவள் உடனே போகவில்லைன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த குடும்பத்தை அழைத்திருப்பார். அவள் இங்கே அவசரமாக எங்கே நாம் முடிவில் எடுக்க வேண்டுமோ அங்கே அவசரமாக முடிவு எடுக்க வேண்டும். இங்கே பார்த்தால் முதல் நாளிலே அவள் கேட்டிருக்கலாம், முதல் நாளிலே விருந்து பண்ணி அப்போதே இந்த விஷயத்தை சொல்லியிருந்தானால் முர்தகாய் கிடைக்க வேண்டிய கணம் கிடைத்திருக்காது. அவள் அந்த நாள் அடுத்த நாளைக்கு முன்பதாக தான் முர்தகாய் தூக்கம் வராதபடி பழைய நகரெல்லாம் புரட்டி பார்க்கும்போது முர்தகாய்க்கு கொடுக்க வேண்டிய கணம் கொடுக்கப்படாமல் இருந்தது. அவர் கொடுக்கப்பட்டது பார்க்கும்போது இந்த எஸ்தர் புஸ்தகத்திலே 10 எஸ்தர் புஸ்தகத்தில் நமக்கு மொத்தம் 10 அதிகாரம் வருகிறது. ஆனால் அந்த அதிகாரம் முழுவதுமே பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொன்றிலும் அவனுடைய வழிநடத்தலை நாம் பார்க்க முடியும். அவனுடைய பெயர் வராமல் இருந்தாலும் அவனுடைய வழிநடத்தல் அற்புதமாக இருப்பதை நாம் காண முடியும். எனவே நமக்கு சில பதவி உயர்வுகளை தரலாம், அல்லது எல்லோரும் பிரச்சனையில் இருக்கும்போது நமக்கு அந்த பிரச்சனை நம்மளை மீட்டு ஆண்டவர் எடுத்திருக்கலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் கேட்க வேண்டும். இதற்காக என்னை மட்டும் ஆண்டவர் எனக்கு மட்டும் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், இதோ என்னை வைத்து சில காரியங்களை அவர் செய்ய வேண்டும், அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் அவர் செய்திருக்கார் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே நம்மோடு இருக்கிற அந்தந்த அன்றாட வாழ்க்கையிலே நம்ம யாருக்கெல்லாம் இவ்வளோ ஒரு அன்பு இருந்த யூத குலத்தின் மேலே ஒரு அன்பு ஒரு பாசம் இருந்த உட்கார தான் அவள் போய் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ராஜாவிடம் போகிறாள்னு சொன்னால் தன் உயிரை கூட அவள் அதை பொருள்படுத்தவில்லை. முதலில் நினைத்தால் பயந்தாலும், ரெண்டாவது முர்தகாய் சொன்ன உடனே இந்த மேனு உனக்கு இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று சொன்ன உடனே அவள் உபவாசம் இருக்க நீங்கள் இருங்கள் என்று சொல்லி செத்தாலும் அவள் துணிந்து செல்லான்னு சொன்னால் எந்த இடங்களில் நாம் துணிந்து செயல்பட வேண்டுமோ, எந்த இடத்திலே கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த முதல் நாளிலே கேட்காதபடி 2வது நாள் அந்த காரியத்தை சொன்னால் அதற்கு பலனாக அந்த ஆமான் யாருக்கு அவன் தூக்கு மரத்தை ரெடி பண்ணானோ அந்த தூக்கு மரத்தில் அவன் குடும்பத்தில் உள்ளவர்களுமே சாகும்படியான ஒரு சூழ்நிலை வந்ததுன்னு பார்க்கும்போது, நமக்கு தீங்கு இழைப்பவர்களை பார்க்கும்போது நாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நமக்கு கொடுத்த காரியங்களை ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக அவருக்கு நாம் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அந்த டாக்டர் போல அந்த சாமர்வேல் டாக்டர் அவர் இங்கிலாந்து தேசத்தை சார்ந்தவர், பெரிய டாக்டர், அவருக்கு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனாலும் அந்த இமயமலை சிகரத்திலே அவருக்கு ஒரு உயிர் கொடுத்த தேவன் எதற்காக என்று சொல்லி அந்த ஊச்சி போல இருந்த கூட அவர் சிலுவை போல காட்சி அளித்ததாம். சிலுவை அந்த பனி பாறை குச்சி போல இந்த பனி பாறை இவருக்கு அங்கே சிலுவை போல காட்சி அளித்து கண்டாராம். பாருங்கள், ஏன் நான் மட்டும் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற கேள்வி ஒரு மனதில் இருந்தது. இறங்கி வந்து இந்தியா வழியாக வரும்போது அவருக்கு கிடைத்த பதில் இதற்குத்தான். அவ்வளோ ஒரு சிறிய ஒரு வில்லேஜிலே, சிறிய ஒரு ஹாஸ்பிட்டலே அவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டு கால்ரவில் இறந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அவரை அங்கே ஆண்டு விடுகிறது மட்டுமல்ல, அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலை டெவலப் பண்ணி பெரிய ஒரு வேர்ல்டு லெவலுக்கு அந்த நெய்யூர் ஹாஸ்பிட்டலை கொண்டு வருவதற்கு செய்தவர் இவர் தான். ஏனென்றால் ஆண்டவர் உயிர் ஆண்டவர் அவருக்கு ஒரு உயிரை கொடுத்ததுனால செய்த ஒரு நன்றி நாம் நினைத்து பார்க்கணும். எவ்வளோ உதரம் ஆண்டு நம்ம ஒவ்வொரு வழியில் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு, என்ன கைமாறு செய்திருக்கிறோம். இது நமக்கு இந்த நிலைமை ஆண்டு தந்திருப்பது ஒருவேளை அவருடைய பிளானை நாம் நிறைவேற்றுத்தானே என்று நினைத்து பார்த்து நாம் நடந்தோம் என்று சொன்னால், இந்த எஸ்தரை எப்படி அடிமைத்தனத்திலேருந்து எஸ்தரை எப்படி ஒரு தாழ்வான ஒரு இடத்துலேருந்து ராஜ்யத்தை ஆக்கினாரோ அதுபோல் நாம் ஒவ்வொருவரையும் ஆக்க முடியும். எந்த விதமான சந்தேகம் இல்லை. முர்தகாயை பார்த்தோம், அவருக்கு ஒரு வைராக்கியம், ஒரு யூதன், கடவுளை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் அந்த ஒரு துணிச்சலோடு இருந்த காரணத்தில் அவருக்கும் அந்த ஒரு மேன்மை கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். அவளும் கீழ்ப்படுதல் பிள்ளையாக நடந்தனாலும் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு காரணம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பெரியவர்களே, சிறியவர்களே, சிறு பிள்ளைகளே, இதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே எங்கேயே நம்ம குறைவுடலாக இருக்கிறோமோ அங்கே மாற்றங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் செய்தி ஆசிப்பராக ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. அந்த நாளிலேயும் ஆண்டவரே இயேசு மூலமாக நீ கொடுத்த அந்த செய்திக்காக உமக்கு நன்றி. இந்த அதிகாரம் முழுவதும் உம்முடைய பெயர் வராமல் இருந்தாலும் உம்முடைய செய்கள், உம்முடைய வழிநடத்தல் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நாங்களோ ஆண்டவரே பல நேரங்களில் வெளிவேஷமாக நாங்கள் எங்களுடைய ஆண்டவரே ஆராதனைகளையும்
எங்களுடைய ஜெபங்களையும் எங்களுடைய சத்தியங்கள் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் அமைதியாக பதில் கொடுக்குற தேவன் சுவாமி. ஆண்டவரே, வெளிப்படையாக உள்ள வேஷத்தை நீ விரும்புகிறவல்ல. மயமாலமான பிள்ளைகளாக நாங்கள் இல்லாதபடி அந்த நாட்களில் இருந்த அந்த ஒரு பரிசேயர் சதுசேயர் இவர்களைப் போல வேதப்பரை போல எங்களுக்கு எல்லாம் தெரியும், வசனங்கள் தெரியும், நாங்கள் எல்லாம் அட்டன் பண்ணுகிறோம் என்று சொல்லி மயக்க பிடித்த உடனே அதுதான் என்று சொல்லி நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாக இல்லாதபடி அமைதியாக உங்களுடைய நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அன்போடு தாழ்மையோடு பலரோடு கஷ்டப்படுறவங்களும் பாடுபடுறவங்களும் தேவை என்பதை இந்த டாக்டர் எப்படியாக டாக்டர் சாமர்வேல் எப்படி போய் அந்த இடத்துல இந்தியாவிலே வந்து அந்த ஒரு சிறிய கிராமத்திலே வந்து அந்த முன்னேற்றத்தை அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்தோம். அதுபோல் நாங்களும் இருக்கின்ற நிலைமையிலே எங்களால் ஏன்ற நீர் கொடுத்த அந்த உயிருக்கு இதற்காக நான் உயிரோடு வாழ்கிறேன், எதற்கு என் ஜீவனை நீர் கொடுத்தீர் என்ற கேள்வி கேட்டு அதற்கு நாங்கள் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி காரியங்களை செய்து உண்மை மகிமைப்படுத்த நிற்கிற செய்யும் துதிகனமாக இமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.